இனி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் டைரக்ட் ஏர்லைன் பிரைஸ்ல 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுவை மக்களின் பேராதரவு பெற்ற உங்கள் சக்தி சேனலின் மற்றும் ஒரு அங்கம் சக்தி ஏர் ஏஜென்சி. நம்ம சக்தி ஏர் ஏஜென்சிஸ் B2B பேசிஸ்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. சோ உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம், அதுவும் சரியான பிரைஸ்ல. பிரான்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் டிக்கெட் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் நீங்கள் எங்கு வேணாலும் சென்று வர டொமஸ்டிக் ஏர்லைன் டிக்கெட்டும் நாங்கள் புக் செய்து தருகிறோம். பாரிஸ் டு சென்னை, சென்னை டு பாரிஸ்க்கு ஃபிளைட் டிக்கெட் லோ ஃபேர்ல எங்களிடம் கிடைக்கும். ஒரு கால் பண்ணா போதும், உடனடியாக இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் ஃபிளைட் டிக்கெட் புக்கிங் செய்து தருகிறோம். வேறு யாராலும் தர முடியாத மிக குறைந்த கட்டணம், நிறைவான சேவை. Fly around the world at cheapest price. சக்தி ஏர் ஏஜென்சி, சக்தி சேனல், 4th Cross நியர் அங்கன்வாடி, அண்ணா நகர், புதுச்சேரி. கால் or WhatsApp 9952433443 மற்றும் 7686827737. Phone 0413-450-6081. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 8 ஆண்டு காலம் தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்காத புதுச்சேரி அரசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போது போலீசார் தடுக்க முயலவே இரு தரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து ஊழியர்கள் தக்காளியை வீசிக்கொண்டே இருந்ததால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தின் கதவுகள் மூடப்பட்டது. இதனால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை கல்வித்துறை செயலர், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் உள்பட 5 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். கல்வித்துறை செயலர் பிரியதர்ஷினி அருணாச்சல பிரதேசத்திற்கும், தொழிலாளர் நலத்துறை செயலர் ரெட்டி மிசோரமுக்கும், தொழில்துறை மேம்பாட்டு செயலர் ருத்ரகவுடு லடாக்கிற்கும், வேளாண் துறை செயலர் நெடுஞ்செழியன் புதுடெல்லிக்கும், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாறு லட்சத்தீவிற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கடிதத்தை அடுத்து புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பிறப்பித்த உத்தரவில் மேற்கண்ட 5 IAS அதிகாரிகளும் வருகிற 30ஆம் தேதி புதுவை மாநில பணியில் இருந்து விடுவிக்கப்படுவர் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலணி மற்றும் போர்வைகளை அமைச்சர் சரவணன்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலணி போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. கரசூர் மற்றும் சேதராப்பட்டு பகுதிக்கு உட்பட்ட அங்கன்வாடி மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சரவணன்குமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலணி மற்றும் போர்வை வழங்கினார். இதில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தான முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஏழுமலை, தேவா சதாசிவம், சீனு, சிலம்பரசன், கவிதா, இன்பராஜ், அருள் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாகனங்களில் வேக கட்டுப்பாடு சாதனம் கட்டாயம் பொருத்த வேண்டும் என்று புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அடிப்படையாக கொண்டு வாகனங்களில் வேக கட்டுப்பாடு சாதனங்கள் கட்டாயமாக பொருத்த வேண்டும் என்பதற்கான நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் அனைத்து வாகன விவரங்களும் தரவு தளத்தின் அடிப்படையில் நிபந்தனையுடன் சரிபார்க்கப்பட வேண்டும். அனைத்து விண்ணப்பங்களுக்கும் செல்லுபடியாகும் உற்பத்தி ஒப்புதல் சான்றிதழ் மட்டுமே ஏற்கப்படும். வேக கட்டுப்பாடு சாதனங்கள் முறையாக செயல்படுகிறதா என்பதை மாவட்ட சாலை போக்குவரத்து ஆய்வாளர்கள் நேரில் பரிசோதனை செய்வார்கள். பரிசோதனை வெற்றிகரமாக முடிந்த பிறகே தேவையான உள்நுழைவு அனுமதி வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்தில் இருந்து வில்லியனூர் போகும் வழியில் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பால், தயிர் அபிஷேகத்தூள், மஞ்சள் தூள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை மாநில காவல் நிலையங்களில் பதிவாகும் முதல் தகவல் அறிக்கை அந்தந்த பிராந்திய மொழிகளில் இடம்பெற வேண்டும் என்று காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தலின் பேரிலும் புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழிகாட்டுதல் படியும் இந்த நிலை ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி தெரிவித்தார். காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்படும் முதல் தகவல் அறிக்கை புதுச்சேரி, காரைக்காலில் தமிழில் இருக்கும், மாகே பகுதியில் மலையாளத்திலும், ஏனாம் பகுதியில் தெலுங்கிலும் இருக்கும். சட்ட நடைமுறைகளை உள்ளூர் மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளவும் காவல் நிலையங்களை அவர்கள் எளிதில் அணுகும் நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் வாரிசுதாரர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி இருந்த ஊழியரின் படத்துடன் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் வாரிசுதாரர்கள் அடிப்படையில் 183 பேர் வவுச்சர் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டு கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர். தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இதுவரை துறை அதிகாரிகளும் முதலமைச்சரும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர். இதுவரை பணியின் போது 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று வவுச்சர் ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி கோஷங்களை எழுப்பினர். அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர். பேட்டி ஸ்ரீதர், கௌரவ தலைவர், பொதுப்பணித்துறை வாரிசுதாரர்கள் நலசங்கம். முதுநிலை பல் மருத்துவ படிப்புக்கான புதுவை மாணவர்களின் நீட் தரவரிசை பட்டியல் மாநில சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி முதுநிலை பல் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நடைபெற்றது. இதற்கான முடிவுகள் கடந்த மே 15ஆம் தேதி வெளியானது. புதுச்சேரியில் இந்த தேர்வை 210 மாணவ மாணவிகள் எழுதினர். தற்பொழுது வெளியான தரவரிசை பட்டியலில் மாநில அளவில் முதலிடத்தை அதுல் பிரகாஷ் பெற்றுள்ளார். இவர் 960ற்கு 692 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். இரண்டாம் இடத்தை இந்துஜாவும் 691 மதிப்பெண்கள், மூன்றாம் இடத்தை முபினாவும் 675 மதிப்பெண்கள், நான்காம் இடத்தை விஷ்ணுபிரியாவும் 640 மதிப்பெண்கள், ஐந்தாம் இடத்தை தீபிகாவும் 632 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் தரவு தளத்தில் இருந்து புதுவை தரவரிசை பட்டியல் பெறப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கையின் போது புதுவையை தவிர்த்து வேறு மாநிலத்தில் இரட்டை குடியுரிமை கோரவில்லை என்பதற்கான தேவையான ஆவணங்கள் மாணவரின் சுய உறுதிமொழியை சமர்ப்பித்ததன் மூலம் சேர்க்கை நடைபெறும். இந்த பட்டியலில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்ட தேதியில் இருந்து 5 நாட்களுக்குள் சுகாதாரத்துறை இயக்குநர் நோடல் அதிகாரியிடம் தெரிவிக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
கொல்லைப்புற பணி நியமனம் குறித்து மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ள ஹைகோர்ட் தலைமை செயலர் 3 வாரத்திற்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் எந்த ஆட்சி நடந்தாலும் கொல்லைப்புற நியமனம் தொடர் கதையாகி வந்தது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களுக்கு வேலை கொடுக்காமல் தெரிந்தவர்கள் வேலையில் அமர்த்தப்பட்டு வந்தனர். இது தொடர்பாக பொதுப்பணித்துறை வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் 10 பேர் ஹைகோர்ட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்தனர். ஹைகோர்ட்டின் முதல் உத்தரவில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் கொல்லைப்புற நியமனம் செய்யப்பட்ட 800 பேரை நீக்க உத்தரவிட்டது. இரண்டாவது உத்தரவில் அனைத்து துறைகளிலும் கொல்லைப்புற நியமனம் தொடர்பாக பட்டியல் தயாரித்து சமர்ப்பிக்க உத்தரவிட்டது. மூன்றாவது உத்தரவில் கொல்லைப்புற நியமனம் தொடர்பாக ஏன் பட்டியல் சமர்ப்பிக்கப்படவில்லை, குறிப்பாக பொதுப்பணித்துறையில் உள்ள 1500 பேரின் பட்டியலை ஒப்படைக்கவில்லை என கேள்வி எழுப்பியது. இந்த வழக்கு அண்மையில் மீண்டும் ஹைகோர்ட்டில் நீதிபதி பட்டு தேவானந்த் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இவ்வழக்கில் நீதிமன்ற உத்தரவுகளை சரியாக பின்பற்றாமல் இருப்பதால் புதுச்சேரி தலைமை செயலர் உடனடியாக கொல்லைப்புற நியமனம் புதுச்சேரியில் இல்லை என்ற பிரமாண பத்திரத்தினை 3 வாரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி தாக்கல் செய்யாவிட்டால் அவர் அனைத்து ஆவணங்களுடன் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார். இவ்வழக்கு அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலணி போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட 14 கிராமங்களில் உள்ள 19 அங்கன்வாடி மையங்களில் முதியோர்களுக்கு சமூக நலத்துறை மூலம் வழங்கும் போர்வைகள் மற்றும் காலணிகள் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வழங்கப்பட்டது. இதில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் வடக்கு பாரதிபுரம் செண்பகா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் வடக்கு பாரதிபுரம் செண்பகா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் கோடீஸ்வர லிங்கத்திற்கும் நந்தி பகவானுக்கும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டி சிவன் மற்றும் நந்தி பகவானுக்கு பால், தயிர், இளநீர், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. 2 நாளில் ரூபாய் 1.72 கோடிக்கு சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகள் ஏலம் போனதால் புதுச்சேரியில் சாராய கள்ளுக்கடை ஏலம் சூடுபிடித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தம் 151 சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகள் உள்ளன. இதில் புதுச்சேரியில் உள்ள 85 சாராய கடைகளில் 8 கடைகளும் 66 கள்ளுக்கடைகளில் 14 கடைகளும் புதுப்பிக்கப்பட்டது. காரைக்காலில் உள்ள 25 சாராய கடைகளில் 17 கடைகளும் 26 கள்ளுக்கடைகளில் 6 கடைகள் புதுப்பிக்கப்பட்டது. மீதியுள்ள கடைகளுக்கான ஏலம் கடந்த 16ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு அதிக தொகைக்கு ஏலம் எடுத்ததும் பெரிய அளவு வருவாய் கிடைக்காததால் வியாபாரிகள் இந்த ஆண்டு ஏலத்தில் ஆர்வம் காட்டாமல் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஏலத்தொகை 5% இருந்து 50% வரை குறைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை நடந்த ஏலத்தில் புதுச்சேரியில் 19 சாராய கடைகளும் 2 கள்ளுக்கடைகளும், காரைக்காலில் 2 சாராய கடைகள் ரூபாய் 82 லட்சத்திற்கு ஏலம் போனது. நேற்று நடந்த ஏலத்தில் புதுச்சேரியில் 23, காரைக்காலில் 5 என மொத்தம் 28 சாராய கடைகளும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தலா ஒரு கள்ளுக்கடையும் ரூபாய் 90 லட்சத்திற்கு ஏலம் போனது. கடந்த 2 நாட்கள் நடந்த ஏலத்தில் 49 சாராய கடைகள் மற்றும் 4 கள்ளுக்கடைகள் மொத்தம் ரூபாய் 1.72 கோடிக்கு ஏலம் போனதால் மீதமுள்ள 73 சாராய மற்றும் கள்ளுக்கடைகளுக்கான ஏலத்தில் போட்டி அதிகமாக இருக்கும் என கலால் துறை அதிகாரிகள் கூறினர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.